கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து அபிராமி இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருச்சு அந்த ராணி மூலமாக. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அம்மா அந்த கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. எந்த கோவில்னு வந்து சங்கர்கிட்ட வேறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ராணி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து கார்த்திக் சாருக்கு உதவணும், அவங்க அம்மாவை எப்படியா கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிறனால வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டு விட்டாங்கல்ல, அது மூலமாக அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து தகவல் வருது. அபிராமி அம்மா வந்து ஒரு கோவிலில் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அந்த தகவல் கிடைக்குது. தகவல் கிடைச்சோடனே கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கார்த்திக் வந்து ஃபோனே போக மாட்டேங்குது. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ரியாவும் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு ரவுடியை வந்து பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள், இவங்க தான் அபிராமி அப்படின்னு ஃபோனில் வந்து ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. எதுவும் வாட்ஸ்அப்பில் எதாவது அனுப்பி வச்சுட்டா அது வந்து அதை வச்சு நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறனால ஃபோட்டோவை மட்டும் இப்படி காமிச்சிக்கிறாங்க. பார்த்தாச்சில்ல அப்படின்னோடனே, இந்தாங்க இந்த லெட்டரும் இது வச்சுக்கோங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், எதுவாக இருந்தாலும் அது வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயத்தில் கார்த்திக் ஃபோன் வந்து டக்குன்னு பார்த்தா இவங்க ராணிக்கு வந்து கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஆனோடனே, சார் உங்கள் அம்மா இருக்கிற இடத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சார். என்னங்க சொல்கிறீங்க, அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு. ஆமாங்க சார், கோவிலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, எந்த கோவிலில் இருக்காங்கங்கிற இந்த லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் சார், நீங்கள் பாருங்கள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னோடனே, இல்லை சார் நீங்கள் தேடிட்டு போனீங்களா, அப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சர்க்கிள்லேயும் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன். அப்போ போட்டு விட்றப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, அந்த பக்கம் தான் கோயிலில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் போய் முதல்ல அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னோடனே, நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே, கீழே வேகமாக கார்த்தி வந்து வாடிப்படியிலேருந்து 4 படியாக ஜம்ப் பண்ணி செம்ம மாசாக ஓடி வராங்க. வந்தோடனே அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, ஆனந்த் வந்து இருக்காங்க, அருண் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, அப்பா கிட்டேயும் சொல்லணுன்னே, அப்படியே அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னோடனே, நீங்கள் யாரும் வர வேணாம், நான் முதல்ல கிளம்பி போய் பார்க்குறேன், சீக்கிரமாக டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக ஓடுறாங்க. ஓடுறத பார்த்தோன்னா வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் ரவுடிங்க எல்லோரும் வந்து கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க காரில். இந்த பக்கம் ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கார்த்தி இந்த மாதிரி விஷயம் அபிராமி அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, அதனால் வந்து அவன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல போய் முந்திக்கங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டுபிடிச்சான்னா நம்ம மேற்கொண்டு எல்லா பிரச்சனையிலையும் சிக்கிடுவோம், ஒன்று அவன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அபிராமியை வந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க, ஃபோனை வைக்கிறப்போ வந்து அருண் வந்து வந்துடுறாங்க. ஆமாம், நீ யார்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, அத்தை காணும் இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாேருக்கும் வந்து எங்கேயாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் கார்த்தி போயிருக்கான்ல, இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன நீ புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ எனக்கு மலுப்புற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா, ஃபோனை வந்து கொடு அப்படின்னு கேட்குறப்பல நம்ம அருண் கேட்குறப்ப வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன ஒரு ஃபோன் கூட நம்ப மாட்டேங்களா, இந்தாங்க பாருங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால், பார்த்தா வந்து உண்மையிலே சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ண மாதிரி தான் டயல் லிஸ்ட்டில் இருக்குன்னு. இந்த அட்டகாசமாக இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.